வணக்கம் இனிய நேயர்களே, இது பிரபஞ்சம் சேனலிலிருந்து நிவேகா. நாகதோஷம் போக்கும் நெடுங்குடி ஸ்ரீ கைலாசநாதர். காடு மலை கடந்து இமயமலையின் சிகரமான கைலாயத்திற்கு சென்று அங்கு எழுந்தருளி இருக்கும் சிவபெருமானை தரிசிக்க விரும்பும் சிவ பக்தர்கள் அதற்கான வாய்ப்பு கிடைக்கவில்லையே என்று கவலைப்பட வேண்டாம். தென் கைலாயம் என்று அழைக்கப்படும் புதுக்கோட்டை மாவட்டம் அரிமளம் ஒன்றியம் கீழாநிலைக்கோட்டை அருகே நெடுங்குடியில் உள்ள கைலாசநாதர் கோயிலுக்கு சென்று வந்தாலே இமயமலையின் சிகரமான கைலாயத்திற்கு சென்று வந்த அனுபவத்தை பரவசத்தை பெறலாம். சிவ வழிபாடு. பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு இந்த பகுதி அடர்ந்த வில்வ மரங்கள் நிறைந்த மண்மலை குன்றுகளாக இருந்தது. பெருஞ்சீவி சிரஞ்சீவி என்னும் அசுரகுலத்தை சேர்ந்த இரு சகோதரர்கள் இந்த பூ உலகிற்கு வந்து சிவபெருமானின் திருவடி தாமரையை அடைய பல திவ்ய ஸ்தலங்களுக்கு சென்று சிவ வழிபாடு செய்தார்கள். அப்படி செய்து வரும்பொழுது இந்த வில்வ மரங்கள் நிறைந்த மண்மலையை கண்டு வியந்தார்கள். இதை பார்க்கும் பொழுது கைலாயத்தை பார்ப்பது போன்ற எண்ணம் அவர்களுக்கு தோன்றியது. அந்த பகுதியை சிவ பூஜை செய்ய உகந்த இடமாக தீர்மானித்து இந்த மண்மனையில் சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்வதற்காக அண்ணன் பெருஞ்சீவி தன் தம்பி சிரஞ்சீவியிடம் காசியிலிருந்து புனிதலிங்கம் எடுத்து வருமாறு கூறினார். அண்ணனின் ஆணையை ஏற்று காசிக்கு சென்றார் தம்பி சிரஞ்சீவி. பூஜை கூறிய நேரத்தில் சிவலிங்கத்தை தம்பி கொண்டு வராததால் தானே சிவலிங்கம் ஒன்றை உருவாக்கி சிவ வழிபாடு செய்தார் அண்ணன் பெருஞ்சீவி. இந்நிலையில் காசிக்கு சென்ற சிரஞ்சீவி சிவலிங்கத்துடன் தாமதமாக அங்கு வந்து சேர்ந்தார். தனது அண்ணன் சிவலிங்கத்தை உருவாக்கி பூஜை செய்து முடிந்து விட்டதை அறிந்து மனம் வருந்தினார். இருந்தாலும் தனது அண்ணனிடம் தான் கொண்டு வந்த சிவலிங்கத்தை வைத்து மீண்டும் பூஜை செய்யுமாறு கூறினார். அதற்கு அவரது அண்ணனோ பூஜை கூறிய நேரத்தில் சிவலிங்கத்துடன் வராததால் மறுமுறை அந்த சிவலிங்கத்திற்கு பூஜை செய்ய மறுத்தார். ஆனால் ஆத்திரமடைந்த தம்பி தனது அண்ணன் உருவாக்கிய சிவலிங்கத்தை அழிக்கும் எண்ணத்துடன் கைலாயநாதனை நோக்கி தவம் இருந்தார். கைலாயநாதனும் இருவர் மூன்றாக தோன்றினார். இருவரின் பக்தியை நோக்கி அவர்களை சோதிக்கவே சிலை கொண்டு வருவதில் தாமதத்தை ஏற்படுத்தினேன். ஆனால் குறிப்பிட்ட நேரத்தில் பூஜையை முடித்த உறுதி என்னை மகிழ்வடைய செய்கிறது. அதே சமயம் இதனால் ஏற்பட்ட போட்டி பொறாமையோடு அழிக்கும் எண்ணம் மேலோங்கியது. பக்தியை குன்ற செய்யும் செயல் என்று கூறிய அவர் பெருஞ்சீவி பூஜை செய்த லிங்கம் கைலாசநாதர் என்றும் சிரஞ்சீவி கொண்டு வந்த லிங்கம் காசிநாதர் என்றும் பெயர் கொண்டு விளங்கட்டும். காசியிலும் திருக்கையிலையிலும் எம்மை வழிபட்ட பலன் இங்கே வழிபடுவதன் மூலம் கிடைக்கப் பெறும் என்று அருளினார். இதையடுத்து அசுர சகோதரர்கள் இருவரும் சமாதானம் அடைந்தனர். தொடர்ந்து பெருஞ்சீவி பூஜித்த சிவலிங்கத்திற்கு அருகிலேயே சிரஞ்சீவி கொண்டு வந்த சிவலிங்கம் பிரதிஷ்டை செய்யப்பட்டது. இருவரும் ஒற்றுமையுடன் அந்த லிங்கங்களை பூஜித்து சிவபெருமானின் திருப்பாதத்தை அடைந்தனர் என்கிறது இக்கோயில் வரலாறு. பல்வேறு சிறப்புகள் கொண்ட இந்த கோயிலில் மெய்சிலிர்க்க வைக்கும் அற்புதங்களும் அதிசயங்களும் நடந்துள்ளன, இன்றும் நடந்து கொண்டு இருக்கின்றன. முன்பு இந்த பகுதி வழியாக செல்லும் பால்காரர்கள் தாங்கள் கொண்டு செல்லும் பாலை விற்பனை செய்துவிட்டு திரும்பும் பொழுது மீதி பால் இருந்தால் அதை கைலாசநாதருக்கு அபிஷேகம் செய்துவிட்டு செல்வார்களாம். அவர்கள் மீண்டும் மறுநாள் இங்கு வரும்பொழுது அபிஷேகம் செய்த பாலுக்கு உரிய காசு கோயில் படியில் இருந்தது. இதனால் இங்குள்ள இறைவனை படிக்காசுநாதர் என்று பெயரிட்டு அழைக்கின்றனர். ஒவ்வொரு தமிழ் மாதமும் முதல் நாள் அன்று இங்கு மாத சங்கிரமண பூஜை நடைபெறுகிறது. இந்த பூஜை காலத்தில் மாலை 4 மணி முதல் 6 மணி வரை நடைபெறும். திருமணமாகாத பெண்கள், சுமங்கலிகள் மற்றும் ஜாதகத்தில் பித்ரு தோஷம், புத்திர தோஷம், மாங்கல்ய தோஷம், சர்ப தோஷம் உள்ளவர்கள் பிரசன்ன நாயகி உடனுரை கைலாசநாதருக்கு அர்ச்சனை செய்து கொடிமரத்தின் முன்பு ஐங்கோண கோலமிட்டு நெய் தீபம் ஏற்றி வழிபடுகிறார்கள். இப்படி செய்வதன் மூலம் அவர்களது வேண்டுதல் நிறைவேறும் என்கிறார்கள். வாழ்க்கையில் பிரச்சனைகளை சந்திக்காத மனிதர்களே கிடையாது. அப்படி பிரச்சனையை சந்திக்க போய் மன அளவில் பாதிக்கப்பட்டு வாழ்க்கை வெறுத்து போனவர்கள் நெடுங்குடி கைலாசநாதர் கோயிலுக்கு வந்து வழிபாடு செய்வது நல்லது. அவர்கள் இந்த கோயிலின் மண்டபத்தில் உச்சியில் அமைக்கப்பட்டுள்ள 12 ராசி சக்கரத்தின் நேராக கீழே தரையில் பதிக்கப்பட்ட பத்ம பீடத்தில் அமர்ந்து ஓம் நம சிவாய என்ற மந்திரத்தை 108 முறை ஜெபிக்க வேண்டும். ஒரு நாள் இங்கு தங்கி இதேபோல் செய்தால் அவர்களது மனநிலை தெளிவாகும், பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் என்கிறார்கள். வணங்குவோம் அந்த கைலாசநாதனை. வணக்கம்.